பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த 6 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்தை காண கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் அல்லவா? சங்கீதக்காரனாகிய தாவீது சத்துருக்கள் தனக்கு எதிரிட்டு வந்த நாளிலே கர்த்தர் தனக்கு ஆதரவாய் இருந்ததை குறித்து இங்கே சொல்லி இருக்கிறார். தாவீதுக்கு மட்டும்தான் கர்த்தர் ஆதரவாய் இருந்தாரோ? இல்லை. வேதத்திலே நாம் வாசித்தால் நம்முடைய முற்பிதாக்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். மட்டுமல்ல, நம்முடைய நாட்களிலேயும் நமக்கு முன் வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் ஆதரவாய் இருந்து விடுவித்தாரே. அப்போஸ்தலர்களுக்கும் முற்பிதாக்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் மட்டும்தான் தேவன் ஆதரவாய் இருந்தாரா என்றால் இல்லை. இன்றைக்கும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஆதரவாகவே இருக்கிறார். அதனால்தான் நாம் இன்றைக்கும் பிழைத்திருக்கிறோம். நம்மை நம்முடைய சத்துருக்களின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் விழும்படி சத்துரு நம்மை தள்ளின நேரங்களிலெல்லாம் கர்த்தர் நமக்கு ஆதரவாயிருந்து நம்மை தப்புவித்தாரே. இந்த தேவன் இனி வருகிற நாட்களிலும் நமக்கு ஆதரவாயிருந்து எதிரிகளின் வில்லை ஒடித்து ஈட்டியை முறித்து நமக்கு ஜெயம் தருகிறதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தையை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, இன்றைக்கும் நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறபடியினாலேயே நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறபடியினால் தான் ஆண்டவரே நாங்கள் அநேக நேரங்களிலே இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கப்படுகிறோம். உம்முடைய பறந்து விரிந்த செட்டைகளின் மத்தியிலே எங்களை காக்கிற உம்முடைய அன்பை எண்ணி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறது எல்லா சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் அனுபவிக்க உணர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.